இது உங்கள் ஏகே டிஜிட்டல் டெக் இன்ஃபோ தமிழ். இந்த டெக் இன்ஃபோ தமிழ்ல எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல எக்ஸ்ட்ராவா ஒரு சில ஆட்டோமொபைல்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லலாம்னு இருக்கோம். அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா Xiaomi 15 சீரிஸ் குளோபல்ல லான்ச் பண்ண போறாங்க. அது சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கேன். அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாம். Xiaomi 15 சீரிஸ் குளோபல் லான்ச் பண்ண போறாங்க. அதுக்கு வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். FCC சர்டிபிகேஷன் வாங்கியிருக்காங்க. இந்த FCC சர்டிபிகேஷன் வாங்கினது மூலமா Xiaomi 15 சீரிஸோட மாடல் நம்பர் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சைனாவில் பாத்தீங்கன்னா 4 ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து குளோபல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. குளோபல்ல என்னென்ன வேரியன்ட் வரலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். குளோபல்ல பாத்தீங்கன்னா 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட், அதுக்கப்புறம் 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் வேரியன்ட்ன்ற மாதிரி இப்போ வந்து குளோபல்ல 2 வேரியன்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட சைனாவில் வந்து கிட்டத்தட்ட 16GB RAM 1TB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வரைக்கும் 4 ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொண்டு வந்துட்டாங்க. குளோபல்ல இப்போ அந்த லிஸ்டிங்ல பாத்தீங்கன்னா 2 வேரியன்ட் தான் வந்திருக்கு. 12GB RAM 256, 12GB RAM 512ன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வேற என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா குளோபலில் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் வாய்ஸ் 2.0 வரப்போகுது. சப்போர்ட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து சிமிலராக சைனாவில் என்ன கொண்டு வந்தாங்களோ அதே தான் கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்ன ப்ரைஸுக்கு வரலான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பேஸ் வேரியண்ட்டான 12GB RAM 256GB வேரியண்ட்டு சைனாவில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4499 அப்படின்ற மாதிரி சைனா மதிப்பில் கொண்டு வந்துருக்காங்க. இது இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு 52,500 கிட்ட வருது. அதே பிரைஸ்க்கு இந்தியாவில் வருமானு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. குளோபல் இந்தியாவுக்கும் டிஃபரெண்டா வரும். கிட்டத்தட்ட வந்து இந்திய மதிப்புல ஒரு 55,000 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குளோபல் மதிப்புல ஒரு 53 இருந்து 54 ஸ்டார்டிங் வர வாய்ப்பு இருக்கு. பேஸ் வேரியன்ட் எல்லாம் சொல்றேன் கேட்டீங்கன்னா பேஸ் வேரியன்ட் இந்திய மதிப்புல ஒரு 55,000 மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாக்கி எல்லா ஃபீச்சரும் சேம் ஃபீச்சரை தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்த இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ராவுக்கு இப்போ வந்து ஆஃபர்ஸ் கிடைச்சிருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா இப்போ வந்து அதில் வந்து என்ன ஆஃபர் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா அதில் எக்கச்சக்கமான ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து இப்போ என்ன கொடுக்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பிளாக் ஃப்ரைடே ஆஃபர் சேல்ஸில் வந்து அதில் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. அதில் வந்து என்ன ஆஃபர் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட வந்து இந்த வந்து சாம்சங் கேலக்ஸி S24 வந்து கிட்டத்தட்ட வந்து S24 அல்ட்ரா இப்போதைக்கு அவங்கள்ட்ட இருக்கிற பிளாக்ஷிப் போனை இந்த போனை வந்து கிட்டத்தட்ட அவங்க என்ன ரேட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க, என்னென்ன இதை வந்து ஏன் இந்த பிளாக் ஃப்ரைடே சேல்ஸ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கான உங்களுக்கு என்ன கொண்டு கொடுக்க போறாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா பிளாக் ஃப்ரைடே சேல்ஸ்ல வந்து என்ன கொடுக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த பவர்ஃபுல் ஸ்மார்ட் போன் வந்து பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட 1,09,999, அதாவது 12GB RAM 256GB வேரியன்ட் இருக்கு. அதோட அடுத்த வேரியன்ட் 12GB RAM 512GB வேரியன்ட் பாத்தீங்கன்னா 1,19,999 இருக்கு. அதுக்கப்புறம் 12GB RAM 1TB ஸ்டோரேஜ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 1,39,999 மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு இவங்க சொல்ற மாடல்ஸ் இதுதான். இப்போதைக்கு வந்து இந்த பிரைஸ்க்கு வரப்போத பிளாக் ஃப்ரைடே சேல்ஸ்ல அப்படின்ற மாதிரி இப்போ வந்து சாம்சங் தரப்புல இருந்து சொல்லி இருக்காங்க. இதுல வந்து என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டீங்கன்னா கேஷ்பேக் அட்ராக்டிவான கேஷ்பேக் கிடைக்க போது, எக்ஸ்க்ளூசிவான அப்கிரேட் போனஸும் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. யாராவது பர்ச்சேஸ் பண்ற ஐடியா இருந்தா இந்த நேரத்தில் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியா பேன் பண்ண போறாங்கன்ற விஷயம் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து சைல்டு அண்டர் 16 ஏஜ் கீழே உள்ளவங்க சோஷியல் மீடியாவை பேன் பண்ண சோஷியல் மீடியா யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி விஷயத்த இப்போ வந்து அவங்க வந்து இப்போ வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. அவங்களோட வந்து சோஷியல் மீடியா பேன் ஆக்டை வந்து இப்போ பாஸ் பண்ணிட்டாங்க. பாஸ் பண்ணது மூலியமாக கிட்டத்தட்ட வந்து மெட்டாவோட ஆப்பான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதை மூணுத்தையும் யூஸ் பண்ண முடியாது அண்டர் 16 ஏஜ் கீழே அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து ட்விட்டர், டிக்டாக் இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த திட்டத்துக்காக யூஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஃபைன் செய்யப்படுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஆஸ்திரேலியா மதிப்புல 49.5 மில்லியன், இதை வந்து அமெரிக்கா மதிப்புல கணக்கு பண்ண 32 மில்லியன் அல்லது வந்து 270 கோடி ரூபாய் நீங்க வந்து இதை பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நீங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு கோடி ரூபாய் ஃபைன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆக்ட் வந்து அவங்க எப்போ கொண்டு வர போறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜனவரி ஸ்டார்டிங்ல கொண்டு வர போறாங்க. ஜனவரி ஸ்டார்டிங்ல வந்து நீங்க யூஸ் பண்றதா இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து
கண்டிப்பா நீங்க வந்து உங்களுக்கு ஃபைன் போடப்படும். உங்களோட ஃபைன் கண்டிப்பா போடுறதுனால நீங்க வந்து யூஸ் பண்ண முடியாது, உங்களை பேன் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க வந்து ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்து யூஸ் பண்ணணும், கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஃபைன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து எக்கச்சக்கமான டைட் சுச்சுவேஷனை கொண்டு வந்திருக்காங்க கிட்ஸுக்காக. அண்டர் 16 ஏஜ் பீப்புள் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்றது தடுக்கிறது விதமாக. அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு ஆட்டோமொபைல் இன்ஃபர்மேஷன் சொல்றோம்னு சொல்லியிருந்தோம். அந்த ஆட்டோமொபைல் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா, ஹோண்டா தரப்புல இருந்து ஹோண்டாவோட ஆக்டிவா சீரியஸ்ல வந்து இப்போ வந்து இ சீரியஸை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இ பேட்டரி. இப்போ வந்து ஹோண்டாவோட ஆக்டிவா இத்தனை நாளைக்கு வந்து அது என்ன சீரியஸ்ல இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டு யூஸ் பண்ற ஸ்கூட்டராக தான் கொண்டு வந்தாங்க ஆக்டிவா சீரியஸா. இப்போ வந்து ஆக்டிவால வந்து இ சீரியஸ் எலக்ட்ரானிக் சீரியஸை கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். அதுல வந்து என்னென்ன சீரியஸ் வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஹோண்டாவோட ஆக்டிவ் இ அப்படின்ற மாதிரி வரப்போது. அது மட்டும் இல்லாம 2 டிஃபரெண்ட் வேரியன்ட் வரப்போது. ஆக்டிவ் இ ஹோண்டா ரோட் சிங்க் டியோ அப்படின்ற மாதிரி ஒரு வேரியன்ட்டும், வெறும் ஆக்டிவ் இன்ற மாதிரி 2 வேரியன்ட் வரப்போகுது. இப்போ வந்து அதுல வந்து என்னென்ன கலர் வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா 5 டிஃபரெண்ட் கலர் கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஷாலோ ப்ளூ, அதுக்கப்புறம் வந்து ஃபாகி சில்வர் மெட்டாலிக், அதுக்கப்புறம் வந்து பேரல், அதுக்கப்புறம் சிந்தட்டிக் ப்ளூ, அதுக்கப்புறம் வந்து பேரல் இக்னோரஸ் பிளாக், அதுக்கப்புறம் வந்து மிஸ்டி ஒயிட் அப்படின்ற கலர்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 2 மாடல்லையும் வந்து இந்த மாதிரி கலர்ல தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 மாடல்லையும் 5 கலர் வேரியன்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 மாடல்லையும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதோட பிரைஸ் அண்ட் அவைலபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இதை ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா, ஆக்டிவ் இ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 1.5 கிலோவாட் கெப்பாசிட்டியோட இருக்க போது. கிட்டத்தட்ட வந்து 102 கிலோமீட்டர் வந்து ஃபுல் சார்ஜில் வந்து போக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்ற மாதிரி ஹோண்டா வந்து இப்போ கிளைம் பண்றாங்க. இது வந்து எங்க வந்து கொண்டு வர எக்ஸ்சேஞ்சர் ஸ்டேஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னா பெங்களூரு, டெல்லி, அதுக்கப்புறம் வந்து மும்பை. இது வந்து கிட்டத்தட்ட வந்து 6 கிலோவாட்ல வந்து எலக்ட்ரிக் மோட்டார் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆக்டிவ் இ டெலிவரி சிஸ்டத்துல. 22 Nm வந்து டெர்க்யூ பவர் இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 80 km/h ஸ்பீட்ல போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட 7.3 செகண்ட்ல வந்து 60 km/h ஸ்பீடை வந்து எட்டிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாப் ஸ்பீடா 80 km/h யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து 2வது மாடல் வந்து QC1 கொண்டு வந்தாங்க. அது QC1ல என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதுலதான் வந்து QC1ல LED ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து QC1ல வந்து என்ன ஸ்பெக் அவைலபிளா கொண்டு வந்திருக்கீங்கன்னா, இதுல வந்து 5.0 இன்ச் கொண்ட LCD ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து USB Type C மூலமாக வந்து டிவைஸை சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது QC1ல வந்து 26 liters ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா 1.5 கிலோவாட் ஃபிக்ஸ்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 80 கிலோமீட்டர் ஃபுல் சார்ஜ்ல போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து 80% சார்ஜ் ஆகும், 4 hours 30 minutes ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 6 hours 50 minutesல பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹோம்ல நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் கிட்டத்தட்ட சார்ஜ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நைட்டு நீங்க 12 மணிக்கு நீங்க சார்ஜ் பண்றதுக்கு போட்டுட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு காலைல ஒரு 6 மணில இருந்து 6:30க்குள்ள நீங்க சார்ஜ் ஃபுல் சார்ஜ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட டாப் ஸ்பீடு எவ்வளவு இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 50 கிலோமீட்டர் வந்து பெர் ஹவர் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பேட்டரியை பொறுத்த வரைக்கும் என்னன்ற சொல்லியிருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் எப்படி ஸ்வாப் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் டீடைல் கொடுக்குறாங்க. அது மட்டும் பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்டிவ் இ பொறுத்த வரைக்கும் அவைலபிள் வந்து பிப்ரவரி 2025 பெங்களூர்ல, டெல்லி, மும்பை எல்லாம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெங்களூர்ல 2025 பிப்ரவரி மாசம் இருக்க போது. அதை தாண்டி டெல்லி அண்ட் மும்பைல 2025 ஏப்ரல் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. QC1 பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 2025 செலக்ட் பண்ண சிட்டிஸ்ல மட்டும் இருக்க போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பேட்டரி கெப்பாசிட்டி மூலமாக 3 வருஷம் வந்து நீங்க வந்து உங்களுக்கு பேட்டரி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. 50,000 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு வாரண்டி கொடுக்க போறாங்க, ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஃப்ரீ ரோட் சைடு அசிஸ்டன்ட் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதோட பிரைஸ் வந்து லீக் ஆகல. பிரைஸ் வந்து அவங்க வந்து இன்னும் அவைலபிள் பண்ணல. இதை வந்து டீடைல்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்னன்றத பிரைஸ் வந்து ஃபியூச்சர்ல அனௌன்ஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்திருக்க டீடைல்ஸ் இதுதான்.
நம்ம அடுத்த நியூஸ் போயிடலாம். இப்போ வந்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா விவோ S20 அண்ட் S20 ப்ரோவோட ஸ்பெக் கிடைச்சிருக்கு, அதோட கேமரா டீட்டெயிலாம் கிடைச்சிருக்கு. அதை பத்தி என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் விவோ S20ல என்ன கொடுக்க போறாங்க, S20 ப்ரோல என்ன கொடுக்க போறாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். S20 பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச் கொண்ட 1.5K ரெசல்யூஷனோட ஆம்லெட் டிஸ்பிளே கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து HDR10+ சப்போர்ட் இருக்க போது, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இதுல என்ன கொடுக்க போறாங்க, இந்த பீக் பிரைட் 5000 நிட்ஸ்க்கான பீக் பிரைட் ரேட்ஸ் கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் 7 Gen 3 இருக்க போது ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் 8GB 12GB 16GB ரேம் வேரியன்ட் இருக்க போது, 256GB 512GB ஸ்டோரேஜ் இருக்க போது. ஸ்டோரேஜ் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓல்டு வேரியன்ட் தான் கொடுக்குறாங்க, 2.2 தான் கொடுக்குறாங்கன்ற மைண்ட்ல வச்சுங்க. இது வந்து Android 15 வரப்போது, Origin OS 5 வரப்போது. கேமராவை பொறுத்த வரைக்கும் 50MP கேமரா இருக்க போது மெயின் கேமரா. அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து என்ன இருக்க போதுன்னு கேட்டீங்கன்னா OV550E சென்சார் கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் வந்து OAS ஓட வரப்போது, ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வரப்போது, LED ஃபிளாஷோட வரப்போது. அதுக்கப்புறம் 8MP அல்ட்ரா வைட் இருக்க போது, 2 கேமரா இருக்க போது, ஒரு ROA லைட் கொடுக்க போறாங்க. ROA லைட்னா ரவுண்ட் டைப்ல இருக்க போற லைட் கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 50MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து எல்லா போன்லயும் இருக்கிற மாதிரி தான் டைப் சி கொடுத்துருக்காங்க, NFC கொடுத்துருக்காங்க, Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 6500 mAh பேட்டரி கொடுத்துருக்கதா சொல்லுவாங்க. ஆனா வந்து அதுல வந்து உண்மையான பேட்டரி அளவு பாத்தீங்கன்னா 6365 பேட்டரி தான். ஆனா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்காக 6500 மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் S20 ப்ரோல என்னென்ன கொடுக்குறாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். S20 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச் கொண்ட 1.5K ரெசல்யூஷனோட அதே வந்து AMOLED டிஸ்பிளே, அதே பீக் பிரைட்னஸ் 5000 nits பீக் பிரைட்னஸ். ஆனா இதுல ப்ராசஸரை மாத்திருக்காங்க. ப்ராசஸர் என்னன்னு கேட்டீங்கன்னா 9300 டைமென்சிட்டி 9300 பிளஸ் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஸ்டோரேஜ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 12GB RAM 16GB RAM ரெண்டு வேரியன்ட் கொடுக்குறாங்க. அதுல வந்து 256 512GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா 3.1 கொடுக்குறாங்க ஸ்டோரேஜ் வேரியன்ட். Android 15 பேஸ் பண்ணி Origin OS 5 வருது. அது மட்டும் இல்லாம கேமரா பொறுத்த வரைக்கும் 15MP மெயின் கேமரா Sony IMX921 வருது. அதுக்கப்புறம் வந்து என்ன வருது, 50MP அல்ட்ரா வைட் வருது. அதுக்கப்புறம் வந்து 50MP 3x ஜூம் பண்ற பெரிஸ்கோபி டெலிஃபோட்டோ 50MP கேமரா வருது S20 ப்ரோல. அதுக்கப்புறம் 50MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சேம் ஃபீச்சர் தான். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் கம்மி பண்ணியிருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் S20யோட இது பேட்டரி கம்மி பண்ணியிருக்காங்க. இதில் 5500 mAh தான் வரப்போகுது. அது இல்லாமல் 90 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுது. இதுல பிரைஸ் என்ன வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். S20 பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்டான 8GB RAM 256GB வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 26990 சைனால கொண்டு வராங்க. இந்திய மதிப்புல வந்து 26790 இருந்துச்சுன்னா சைனால வாங்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஹையர் மாடல் S20ல பாத்தீங்கன்னா 16GB RAM 512GB இதுல பாத்தீங்கன்னா 35000 கிட்டத்தட்ட வருது. அதுக்கப்புறம் S20 Pro பாத்தீங்கன்னா பேஸ் மாடல் பாத்தீங்கன்னா 12GB RAM 256GB வேரியண்ட்டை பாத்தீங்கன்னா ஒரு 39600 கொண்டு வந்திருக்காங்க. ஹையர் மாடலான 16GB RAM 512GB RAM வேரியண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 46590 கிட்டத்தட்ட வந்து ஒரு 46000 ரேஞ்சு கொடுத்து யார் இந்த S20 Pro சீரிஸ் வாங்குவா? கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி கொஞ்சம் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணா லாஸ்ட் ஜெனரேஷனோட ஃபிளாக்ஷிப் போனை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்றத என்னுடைய கருத்து. அதுல பாத்தீங்கன்னா நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, நல்ல ஸ்பெக் கொடுத்துருப்பாங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா அமேசானோட அக்சசரிஸ் சேல்ஸ் கிடைச்சிருக்கு. அதாவது ஃபெஸ்டிவலுக்கான அக்சசரிஸ் சேல்ஸ் கொடுக்குறாங்க. என்ன ஃபெஸ்டிவல் சேல்ஸ் வருதுன்னே தெரியல. ஆனா அமேசான் அக்சசரிஸ் ஃபெஸ்ட்னு சொல்லி ஒன்று உருவாக்கி அது சேல்ஸ் நடக்க போகுது. அதாவது 28ஆம் தேதி 30ஆம் தேதி வரைக்கும் சேல்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அது எக்கச்சக்கமான அக்சசரிஸ்க்கான சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது CPU, GPU, மதர் போர்டு, அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸர் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மைக், அதுக்கப்புறம் வந்து கீபோர்டு, அதுக்கப்புறம் வந்து மவுஸ் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான ஆஃபர் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பேக், அதுக்கப்புறம் வந்து ஹெட்போன் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எல்லாமே ரொம்ப அக்ரெசிவான பிரைஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம SSD, RAM எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. இதுல பேங்க் ஆஃபர்ஸ் பொதுவாக நம்ம என்ன பார்த்துருக்கீங்கன்னா ஓவராலா இந்த அக்சசரிஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது பேங்க் ஆஃபர்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா அப் டு 4000 இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. HDFC கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, EMI டிரான்சாக்ஷன் பண்ணும்போது EMI டிரான்சாக்ஷனுக்கு 12 month டென்யூர் EMI கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அப் டு 1250 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஆக்சிஸ் கார்டு, கிரெடிட் கார்டுக்கு மட்டும். அதுக்கப்புறம் 3250 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க.
ஒன் கார்டு கிரெடிட் கார்டுக்கு இஎம்ஐ டிரான்சாக்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் 500 rupees கொடுக்குறாங்க. சவுத் இந்தியன் பேங்க் டெபிட் கார்டு டிரான்சாக்ஷனுக்கு. இப்போதைக்கு இதில் வந்திருக்க டீல்ஸ் இதுதான். இதில் பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க. அடுத்த நான் பார்க்க போகிற விஷயம், அமேசானில் பிளாக் ஃப்ரைடே சேல்ஸில் சில டீல்ஸ் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோனு கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் டிவி கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். ஐஃபோன் 16க்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்கு இந்த பிளாக் ஃப்ரைடேயோட சேல்ஸோட ஆஃபர்ஸ், அதுக்கு முன்னாடி சொன்ன அக்சசரி சேல்ஸோட ஆஃபர்ஸ் எல்லாமே எங்கே கிடைக்க போகுதுன்னு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் கிடைக்க போது, அந்த வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு அந்த ஆஃபர்ஸோட லிங்க்லாம் கிடைக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படின்றது தான் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டாக ஒரு ஃபோன் இருக்குது. எல்லாவோட ஆஃபர்ஸும் உங்களுக்கு வந்து எல்லாமே அங்கே கிடைக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, டேப்லெட்டுக்கான ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்மார்ட் வாட்ச்க்கான ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான கிட்டத்தட்ட வந்து ஒரு 1500 கீழே நீங்கள் ஒரு ஸ்மார்ட் வாட்சஸ் பர்ச்சேஸ் பண்ணால் கூட அதுக்கான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல காஸ்ட்லியான ஸ்மார்ட் வாட்ச், நல்ல ஆப்பிள் வாட்ச் 10 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், அதுக்கும் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிடபிள்யூஎஸ்க்கு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெட்ஃபோன்ஸ்க்கு, நெக் பேண்ட்ஸ்க்கு ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் சவுண்ட் பார் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தோட லேப்டாப்ஸ் எல்லாத்துக்குமே எக்கச்சக்கமான ஸ்மார்ட் டிவி எல்லாத்துக்குமே ஆஃபர்ஸ் அள்ளி கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இருக்கும். நீங்கள் அதை பற்றி பர்ச்சேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிங்க. அடுத்த நியூஸ்க்கு போயிடலாம். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ரியல்மி 60 V60 ப்ரோவோட ஸ்பெசிஃபிகேஷன் கிடைச்சிருக்கு. அது என்ன தெரிஞ்சுங்களா, 6.67 இன்ச் கொண்ட HD பிளஸ் IPSோட LCD ஸ்கிரீன் வரப்போது, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரப்போது. அதுக்கப்புறம் இதில் என்ன வரப்போதுன்னு கேட்டீங்கன்னா, 12GB RAM வரப்போது, 256GB 512GB என்ற ஸ்டோரேஜ் வேரியண்டோட வரப்போது. அது ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை பார்த்தீங்கன்னா 2.2 தான் கொடுத்துருக்காங்க. 2TB வரைக்கும் மைக்ரோ கார்டு SD மூலமாக என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. Android 14 பேஸ் பண்ணி வரப்போது. ரியல்மி UI 5.0 தான் வரப்போது. 50MP பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா என்ன சென்சார் சொல்ல, ஆனால் LED ஃபிளாஷோட வரப்போது. அதுக்கப்புறம் 8MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 5600 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, பேஸ் வேரியண்டான ப்ரைஸ், அதாவது 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 19,000 ரூபாய்க்கு இந்திய மதிப்பில் சேல்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் ஹையர் மாடல் பார்த்தீங்கன்னா 21,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ண போகிறாங்க சைனாவில். அதுக்கப்புறம் வந்து 2 இயர்ஸ் 1 இயர் வாட்டர் ப்ரூஃப் வாரண்டி, 2 இயர்ஸ் நார்மல் வாரண்டி கொடுக்குறாங்க சைனாவில். இந்தியாவில் இது லான்ச் பண்ணும்போது என்ன ப்ரைஸ்க்கு வருதுன்றதை நான் பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்த என்ன பார்க்க போகிற விஷயம்னா, ரியல்மி GT7 Pro அது லான்ச் பண்ணிட்டாங்க. அது இந்தியாவுக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. அது என்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, பேங்க் ஆஃபர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணும்போது GT7 Pro 12GB RAM 256GB வேரியண்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 60,000 ரூபாய்க்கு, அதாவது 60,000 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி 59,999 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பேங்க் ஆஃபர் மூலியமாக இன்ஸ்டண்ட்டாக வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 3000 ரூபாய் பேங்க் ஆஃபரில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ரியல்மிக்கும் அமேசானுக்கும் மட்டும் இந்த ஆஃபர்ஸ் பொருந்தோம். அதில் வந்து 12 months நோ காஸ்ட் இஎம்ஐ கிடைக்கும். 1 இயர் ஸ்க்ரீன் புரோக்கன் இன்சூரன்ஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து மற்ற இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து 3000 கேஷ்பேக் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து 12 months வந்து நோ காஸ்ட் இஎம்ஐயும் 24 months இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 இயர் ஸ்க்ரீன் புரோக்கன் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. 2 இயர்ஸ் வாரண்டியும் கொடுக்குறாங்க. அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து அதை இந்த ஆஃபர்லாம் போக உங்களுக்கு வந்து அந்த ஃபோனை நீங்கள் வந்து 56,999 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த ஆஃபர்ஸ் ஆன்லைனில் தான் இருக்கும், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுவே வந்து ஹையர் மாடல் 6GB RAM 512க்கு வந்து 65,000 ரூபாய்க்கு 65,999 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஆஃபர்லாம் போக உங்களுக்கு வந்து 62,999 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. நம்ம அடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு போயிடலாம். அடுத்த இன்ஃபர்மேஷன் Honor 300 Proவோட Geekbench ஸ்கோர் கிடைச்சிருக்கு. அதோட மிஸ்ட்ரி சிப்செட் மூலமா என்ன Geekbench ஸ்கோர் கிடைச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் ஃபோனுக்கான Geekbench ஸ்கோர் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிங்கிள் ஸ்கோர்ல வந்து நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. 2141ன்ற மாதிரி வந்திருக்கு. மல்டி ஸ்கோர்ல 6813ன்ற மாதிரி வந்திருக்கு. ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பெக் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்ல Geekbench ஸ்கோர் கிடைச்சிருக்கு. Honor 300 அல்ட்ரா ப்ரோ அல்ட்ரா எல்லாமே ஒன்று தான். இதோட Geekbench ஸ்கோர் இப்போ பார்த்துக்கோங்க. இதோட ஸ்பெக் டீடைல்ஸ் நேற்று நம்ம போட்டிருக்கோம், ஷார்ட்ஸ்லையும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க.
நம்ம அடுத்த பார்க்க போறீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி ஏயோட டேபோட அடுத்த ஜெனரேஷனான S10 FE சீரிஸோட இப்போ வந்து Samsung.comல வந்து இப்போ வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுல என்னென்ன ஸ்பெக் நம்ம எதிர்பார்க்கலாம்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். சாம்சங் கேலக்ஸி S25 சீரிஸோட இந்த S10 FE சீரிஸையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம இந்த S10 FE சீரிஸ்ல என்னென்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா 11.8 இன்ச்சுக்கான ஸ்கிரீன் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்லது வந்து 12.4 இன்ச்சுக்கான ஸ்கிரீன்ல இருந்து 14.6 இன்ச்சுக்கான ஸ்கிரீன் வரலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு ரூமர் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வேற என்னென்ன ரூமர் வருதோ அடுத்தடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு இதுல கிடைச்சிருக்கிறது இதுதான். அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா Exynos 1580 சிப்செட்டோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ ரூமர் போயிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹுவாயோட இப்போ வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க மேட் X6ஓட டியூரபிலிட்டியோட. அது மட்டும் இல்லாமல் கூலிங் கேப்பபிலிட்டியும் வீடியோ வந்து இப்போ ஹுவாய் தரப்புலேருந்து போட்டிருக்காங்க. அவங்களோட வீடியோ போட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா இதில் வந்து அவங்க ஃபோன் வந்து எந்த அளவுக்கு கூலிங் மெக்கானிசம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டியூரபிலிட்டியும் அவங்க ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து அந்த அவங்க சொல்கிற வீடியோவில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போன் வந்து எந்த அளவுக்கு சர்வே பண்ணுது ஹுவாய் மேட் X6 அப்படின்றது இந்த வீடியோல காமிச்சிருக்காங்க. அவங்களோட வீடியோல இதை பாக்குறதுக்கு இந்த போன் சூப்பரா இருக்கு. அவங்க வந்து அந்த அளவுக்கு பயங்கரமான டியூரபிலிட்டி டெஸ்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதுல என்னென்ன விதமான டியூரபிலிட்டி டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த போனோட பிரிச்சு போட்டு அந்த போன்ல என்னென்ன இருக்கு அக்க பார்ட்ஸை ஃபர்ஸ்ட் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த போனை கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒவ்வொரு பார்ட்ஸையும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த போனையும் காமிக்கிறாங்க. அந்த போன்ல என்னென்ன டெஸ்ட் பண்றாங்கன்றதை காமிக்கிறாங்க. இந்த போன்ல என்னென்ன கூலிங் மெக்கானிசம் இருக்குன்றதை காமிக்கிறாங்க. இதை பார்த்தாலே இந்த போனோட பயங்கரமா இருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிங்க. இது வந்து ரிவியூல் ஆகும்போது என்ன பிரைஸ்க்கு வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கான ஃபைனல் நியூஸ் கேட்டீங்கன்னா One UI 7 வந்து ஆப் என்னென்ன ஆப் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ ஸ்கிரீன்ஷாட் வந்து லீக் ஆயிடுச்சு. ஆன்லைன்ல லீக் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க One UI ரொம்ப நாளாவே நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். One UI ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே வந்து வெந்திருப்பாங்க நொந்திருப்பாங்க. ஏன்னா கேட்டீங்கன்னா அவங்களோட UI இப்போதான் வரப்போகுது. One UIல வந்து என்னென்ன ஆப்ஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னென்ன போட்டோஸ் கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா கேலண்டர் வரப்போகுது இன்பில்டாவே. அதுக்கப்புறம் ரிமைண்டர் இன்பில்டாவே வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து கால்குலேட்டர் இன்பில்டா வரப்போகுது. கால்குலேட்டர்ல எக்கச்சக்கமான மாடுலேஷன் பண்ணி கால்குலேட்டர் கொஞ்சம் டிஃபரெண்டா கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. ரெக்கார்டிங்ல வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ மோட்ல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு அதுலேயே வந்து எக்கச்சக்கமான மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்றதுக்கு ஸ்டாண்டர்ட் மோடு இன்டர்வியூ மோடுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் விஜெட்லாம் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்றதுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் கஸ்டமைஸ் பண்றதுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன் One UI 7ல கொடுத்துருக்காங்க. One UI 7 வந்ததுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு வேற என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கு டெடிகேட் ஃபீச்சர்ஸ் இருக்குன்றத நம்ம அடுத்த வீடியோல நம்ம அப்டேட் பண்றோம். One UI லான்ச் ஆகட்டும் ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து நம்ம சொல்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ பீட்டாவில் தான் இருக்கு. இன்னும் வந்து யாருக்கும் ஸ்டேபிள் வெர்ஷன் வரல. ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்றோம். இன்னைக்கு நியூஸ் பத்தி உங்களோட கருத்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ண நம்ம இன்ஸ்டாகிராம் இருக்கு ட்விட்டர் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட ஆஃபர்ஸ் லிங்க்லாம் வாட்ஸ்அப்ல சேனல்ல கிடைக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.